என்னது கையில மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்லையே. Good morning, sir. Hi, good morning. Veera, sir. Hey, master. எனக்கு இங்க இவர்தான் கார்டியன். வணக்கம் சார். ஹலோ. சார், இவர்தான் கண்ணன். பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னதானே படானு கீழே தள்ளி விட்டா மண்டு. அம்மா கையில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாலே. லேசா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஷாட்டை வேக்கம் பேஸ் மாட்டி எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். நீ என்னடானா ஹாயா கையில கேமரா வச்சுக்கிட்டு இதுல பைக்கை வேற ஆட்டி விடுற. திருட்டு பார்வை பார்க்காத அப்படி. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நான் தானே பதில் சொல்லணும். மண்டு. என்னதுன்னு தெரியுதா? தெரியும். படிச்சிருக்கியா? இல்ல. முதல்ல படி. படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த குரங்கு சேட்டையெல்லாம் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ். சரி, கிளாஸுக்கு வரியா இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்னு ஊர் சுத்த போறியா? மத்தியானத்துக்கு மேல தான் போகணும். இப்போ உங்க கூட வரேன். குட். சரி, ஓகே, பை. வரேன் சார். பாய். அத்தை இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். அத்தை இல்ல. பட் இங்க வாயே. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம். வேண்டாம், கிட்ட வராத ப்ளீஸ். என்னடி தூக்கத்துல வளர்ற? வண்டி பிரமாதமா ஓட்டுறேன். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வண்டியில உட்காந்து. ஆமா, எப்பவுமே இப்படிதான் போவியா இல்ல நான் உட்கார்ந்து இருக்கேன்னு மெல்ல போறியா? ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்திருப்போமா? அப்பா, இவ்வளவு நாள வண்டியில வந்ததுக்கு இப்பதான்ப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்க நீ. நானும் உங்க அப்பனும் சைக்கிள்ல போவோம். அவன் சீட்ல உட்காருவான், நான் பின்னாடி கேரியர்ல உட்காருவேன். 2 பேரும் மாறி மாறி டபுள் பெடல் போட்டுக்கிட்டே போவோம். பாட்டு பாடி ஜாலியா இருந்தோம். அந்த காலமே வேற. கண்ணா, உங்க அப்பா ஏன் போனே பண்ண மாட்டேங்கிறான்? ஒரு நட வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நாம அப்புறம் போலாம். அப்படியா? சரி, நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. சும்மா இப்படி நிப்பாட்டு. போது போது போது. எனக்கு நாராயணன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கிளம்பு. இல்ல இல்ல, நான் இங்கே இருக்கேன். உங்களை நான் திரும்ப வீட்டுல விட்டுட்டே போறேன். போய் வேலையை பாருப்பா. எனக்கு என்னப்பா வேலை இருக்கு? நான் சும்மா தானே சுத்த போறேன். சும்மாதான் சுத்த. நானும் சும்மா சுத்தலாம் தான் உன் கூட வந்தேன். உனக்குள்ள ஒரு மனக்குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலையா? அந்த மாதிரி சும்மா சுத்ததுலயே ஒரு பிரயோஜனம் இருக்கும். கிளம்பு கிளம்பு கண்ணா. தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி. அம்புட்டு தூரத்துல இருந்து பார்த்தாலும் அப்படியே சுண்டி இழுக்கிறீங்களே, அதான் பார்த்தோன்னே விளையாந்துட்டோம். மருதையா வீட்டுக்கு வந்திருக்கிற புது வாரிசு நீங்க தானே? நீங்க சொல்லலைனாலும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா மருதையாவும் நீங்களுக்கு கிளம்புறத பார்த்துட்டு தானே இங்க வந்து நிக்கிறான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டி வந்தான் தம்பி. பரம தம்பிய பார்த்தா அந்த வகையார வச்சிருந்த மாதிரி தெரியல. புரியல. உங்க அப்பா சுப்பிரமணியத்தை நான் பார்த்திருக்கேன். அவர் பையன் தான். நான் என்ன மாதிரி அட்டக்கரியா இருப்பேன்னு நினைச்சிட்டேன். நேர்ல பார்த்த அப்புறம் தான் தெரியுது பையன் அம்மா வழி போல இருக்கு. ஆனா பரம பொறப்ப விட்டுட்டு உருவத்தை வச்சு பார்த்தா அவன் நம்ம சமூகத்துக்கு ஏத்த பையன் தான்.
மருதையா ஒண்ணு செஞ்சாருன்னா அதுல நாம குத்தங்குறை ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? என்ன சொல்ற பிரம? ரோட்ல எவனோ ஒருத்தன் நிறுத்தி என்னவோ சொன்னாங்கிறதுக்காக தனி இடத்த தேடி ஓடாம என்கிட்ட வந்து பேசின பாரு, அதத்தான் சொல்றேன். ஒரு வகையில நீ மாறி இருக்க தெரியுமா? இத்தனை நாள்ல இன்னைக்குதான் உன்னை பத்தி நீ என்கிட்ட பேசியிருக்க. எப்படி சொல்றது? எதை பத்தியும் பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துக்கு ஓடிடலாம் போல இருக்கு. அதனாலதானே இப்ப என்ன தேடி வந்து பேசிட்டு இருக்க. இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்க, பேசு. ஃப்ரெஷ்ஷா ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசி. அதை விட்டுட்டு சர்டிபிகேட்ல ஃபில் பண்ற விஷயத்தை தூக்கி முதுகுல சுமந்துக்கிட்டு தெரியாத. எழுந்துரு, எழுந்துரு. சீக்கிரம் வண்டி எடு, காலேஜுக்கு போகணும். கம் ஃபாஸ்ட். இப்ப நீ சீக்கிரம் வரல, பைக் நானே எடுத்துட்டு போயிடுவேன். வரையா இல்லையா? சரிங்க. செஞ்சிடலாங்க. நான் பாண்டி என்ன பண்ணிட்டு இருக்க? சமனே தலைவர் போன். யோ தலைவர் மாமா குடுமாப்ல. ஐயா, அனுமதி இல்லாம திடுமுன்னு தலைமை கிட்ட பேசுறதுக்கு மன்னிக்கணும். நான் ஆபீஸ் செக்ரட்டரி முத்துசாமி பேசுறேன். நம்ம பகுதியில ஒரு திடீர் பிரச்சனை. என்ன பிரச்சனை இருக்க போது? எல்லாம் ஜாதி பிரச்சனை தான். ரெண்டு தரப்பும் நம்ம மாவட்ட வாசல்ல கூடி நிக்குது. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நம்ம மாவட்டம் அவங்க கிட்ட பேசினா போதும், எல்லாம் சரியாயிடும். இதுக்கு எதுக்கு மருதையாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு? உத்தரவு கொடுத்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு நாங்களே தலைமை கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறோம். நிச்சயமா நிச்சயமா. சரிங்க. என்னையா பிரச்சனை? ஆபீஸ் வாசல்ல யார் கூடி இருக்காங்க? அட உட்காரு பாண்டி. ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஆபீஸ் வாசல்ல ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. அப்ப பிரச்சனைன்னு சொன்ன? பிரச்சனை இருக்குது, ஆனா அது ஊருக்குள்ள இல்ல. உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த புது பையன் தான். அட அவனை விடியா, ஜாதி கட்ட கழுத. அவனை போய்கிட்டு பேச வந்துட்டான். ஜாதி கிடக்குது, வேணும்னா எடுத்து மாட்டிக்கலாம், வேண்டானா கட்டி தூர எறிஞ்சிடலாம். அது இல்ல. ஆனா வெளியில இருந்து வந்தவன் நீ இத்தனை நாள் எதுக்காக காத்திருந்தியோ அதெல்லாம் கொண்டு விடுவான் போல இருக்க. ஆமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? கொஞ்சம் பொறுப்பாண்டி. ஊர் திருவிழா முடியட்டும், நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஹலோ மல்லிகா, நான் காளியம்மா பேசுறேன்டி. எங்கடி போயிருந்த? கண்ணா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஒருத்தரும் இல்லையா வீட்ல? நாளன்னைக்கு சாமி கும்பிடுறோம், வண்டி அனுப்புறேன், எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. மல்லிகா, பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் துணி வாங்கிட்டேன். என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சத்தத்தையே காணோம்? இல்லக்கா, ஒரு வாரமாவே அவருக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அடுத்த திருவிழாக்கு பார்க்கலாமே. வச்சுட்டுமா? என்னால வர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி எப்படி சொல்றது? திருவிழாக்கு போயிருந்தா பிள்ளையும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். நாம தள்ளியே நிக்கிறதா நமக்கு நல்லது, அவனுக்கு நல்லது.